தமிழ்நாட்டிலேருந்து உலகம் முழுக்க போனாங்களா, இல்லை சிந்துவிலேருந்து வந்தாங்களா? ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அவர் என்ன சொல்றா, அங்கிருந்து வந்தவங்க தமிழர்களே எப்படி சொல்றாரு? இல்லை, சிவபெருமான், முருகன் எல்லாமே முன்னோர்கள் சொல்றாங்களே, அதை உங்களுடைய கருத்து? பாண்டிய மன்னனுடைய முதல் மன்னனாக இலக்கியத்தில் கூறப்படுவது சிவன். ஆனால் இன்னைக்கு நிலைமையை பார்த்துக்கிட்டோம்னா தமிழர்கள் கொஞ்சம் மங்கி இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ அந்த குமரிக்கண்டம் நீங்கள் பண்ண ஆய்வை வந்து உலகம் பறக்க இது பண்ணியிருக்கீங்களா? அதாவது ஒரு அகாடமிக்காக ஒரு ரெக்கார்டு ஏதாவது இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கான முயற்சிகள் போய் நீங்கள் இப்போ பின்பற்றுறது தொல்காப்பியத்தோடது. நான் இப்போ பின்பற்ற ஆய்வு முறை வந்து தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய மரபியல் சொல்லுவாங்க. அதில் உள்ள நூலின் யுத்தி முறை. அதாவது 10 குற்றங்கள் நீங்கி 32 யுத்திகளை பயன்படுத்தி ஒரு ஆய்வை எப்படி செய்யறது. தொல்காப்பியம் சொல்கிறது ஒரு நூல் எழுதுகிற முறை. நான் வந்து இதே விஷயத்தை நான் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பயன்படுத்திக்கிட்டேன். அது வந்து ஒரு எடுத்துக்கிட்டீங்க. அதாவது ஒரு ஸ்லைடில் 4 வரி இருக்கும். அதை வந்து காட்சியோடு நான் சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ இந்த முறையை வந்து உலகம் முழுக்க கொண்டு போகணும். இப்போ இந்த முறை மூலமாக எல்லா ஆய்வும் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ நவீன ஆராய்ச்சி முறை ஒரு 200 வருஷமாக தான், ஒரு 400 வருஷமாக தான் யூனிவர்சிட்டிங்கெலாம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 2000 வருஷம் முன்னாடி நாலாந்தா யூனிவர்சிட்டி, நம்ம பார்த்திபேஸ்வரம், கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி, பர்கூர் யூனிவர்சிட்டிலாம் நம்ம தமிழ்நாட்டிலே தான் நிறைய யூனிவர்சிட்டி இருந்திருக்கு. காஞ்சி பல்கலைக்கழகம்லாம் இருந்திருக்கு. ஆனால் இப்போ நவீனம்படி, அதாவது பேப்பர் வழி கல்வி, இணைய வழி கல்வியில் ஒரு ஆராய்ச்சி முறையில் இந்த தொல்காப்பியத்துறை மரபியலை நான் பயன்படுத்தி இதை வந்து எல்லாருக்கும் கொண்டு போகிறேன். நான் இப்போ பண்ணுறது கெப்பாசிட்டி பில்டிங்கும் பிரெயின் ஸ்டார்மிங்கும். அதாவது அவங்க தெரிய ராமானுஜர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. தனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரத்தை கோயில் மேலே ஏறி எல்லாருக்கும் சொன்னார். அதை வந்து நான் இணையம் மூலமாக ஓப்பன் சோர்ஸில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை பண்ணுறது மூலமாக இந்த ஆராய்ச்சி எல்லாருக்குமே கொண்டு போகும். நீங்கள் சொன்னீங்களே, ஒரு பொதுவான மக்களுக்கு தெரியல, தமிழ்நாட்டிலேருந்து உலகம் முழுக்க போனாங்களா, இல்லை சிந்துவிலேருந்து வந்தாங்களா? ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். சிந்து வெளி மக்கள் உலகம் முழுக்க போனதுக்கான சான்றுகள் இருக்கா? இல்லை தான். ஆனால் தமிழர்கள் உலகம் முழுக்க போன சான்று இருக்கா? இருக்குது. அப்போ நம்ம சொல்கிறோம், இது வரைக்கும் திராவிட மொழி குடும்பம்ன்ற ஒரு கோட்பாடு கால்டுவேல் காலத்தில், அது கால்டுவேல் காலத்தில் இல்லை. அவர் என்ன சொல்றா, அங்கிருந்து வந்தவங்க தமிழர்களே அப்படி சொல்கிறாரு. இல்லை, அப்படி இல்லை. அதுக்கு ஒரு மாற்றம் இருக்குது. இது அவர் வந்து பிளேஸ் நேம் ஸ்டடீஸ் பண்ணுறாங்க, இடப்பெயர் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்போ அவருடைய பார்வையில் இருக்கும். அவர் தமிழ் வழி கல்வியில் இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ் IAS பாஸ் பண்ணுவாங்க. அவருடைய பார்வை தமிழை அடிப்படையாக வச்சுது. மொழி என்னுடைய பார்வை, நான் பல்துறைக்கான, நான் ஒரு அடிப்படை இயற்பியல் சார்ந்தவன். என்னுடைய பார்வை பல துறைகளுக்கானது. அப்போ என்னுடைய பார்வையில் நான் வந்து குமரிக்கண்டம் இருக்குது, மடகாஸ்கர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தீவுகளில் மக்கள் வாழ்ந்தாங்க, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் மக்கள் வாழ்ந்தாங்க, இந்த இந்தியா முழுக்கும் தமிழர்கள் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு கூட இலக்கியத்தில் வந்து வான்தோ இமய முதல் தென்குடி குமரி வரை, ஆய்க்குடி வரை சொன்ன ஒரு மொழி வந்து தமிழ் தான். இந்த இந்தியா முழுக்கும் இடப்பெயர்கள் தமிழில் இருக்கின்றது பாலகிருஷ்ணன் சார் மாதிரி இருக்கிற ஒத்துட்ருக்காங்க. அப்போ இந்த இடப்பெயர் ஆய்வுகள் மூலமாகவும் இந்த தமிழர்கள் உலகம் முழுக்கும் பரவான ஒரு இனமாகவும் தமிழர்களுடைய அந்த அறிவியல் சான்று, தமிழுடைய அந்த அதாவது மனம் சார்ந்து, வினை பயன் சார்ந்து, உடல் சார்ந்த அந்த அறிவை தான் நான் பேசுகிறேன். இப்போ அடுத்ததான் கேட்குறேன், நீங்கள் குமரிக்கண்டம் பற்றி நிறைய ஆய்வு பண்ணியிருக்கிறீங்க. இப்போ அந்த குமரிக்கண்டம் நீங்கள் பண்ண ஆய்வை வந்து உலகம் பறக்க இது பண்ணியிருக்கிறீங்களா? அதாவது ஒரு அகாடமிக்காக ஒரு ரெக்கார்டு ஏதாவது இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கான முயற்சிகள் போய்கிட்டு இருக்கு. 2 அஃபிஷியல் கான்ஃபரன்ஸ் நடந்ததுங்க. லெமோரியா பற்றி திருநெல்வேலி யூனிவர்சிட்டியில் நடந்தது, இங்கே நடந்தது. இப்போ வந்து அது உலகம் முழுக்க கொண்டு போயிட்டுருக்கோம். ஏன்னால் உலகம் முழுக்கும் கடலால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் நிறைய இருக்குது, கடலால் விடுபட்ட பகுதிகள் நிறைய இருக்குது. குறிப்பாக கன்னியாகுமரியிலேருந்து துவங்கி மடகாஸ்கர் வரைக்கும் மூழ்கி உள்ள தீவுகள் ஏராளமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, மாலத்தீவு போனவங்களுக்கு நான் சொல்வது உண்மை புரியும். 1200 தீவில் 200 தீவில் தான் மக்கள் வாழ்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிலிப்பைன்ஸில் இருக்க தீவு கூட்டங்கள், இதில் இந்தோனேஷியா தீவு கூட்டங்கள், அதேமாதிரி மேலனேஷியா, மைக்ரோனேஷியா, பாலினேஷியா தீவு கூட்டங்கள், இதெல்லாமே இந்தோ பசிபிக் கடலில் போன அத்தனை பேருக்கும் தீவுகள் பற்றி தெரியும். விமானத்தில் போகிறப்ப மூழ்கி போன தீவுகளும் அவங்க பார்த்துருக்காங்க, ஆளில்லா தீவுகள் பார்த்துருக்காங்க. அந்த அடிப்படையில் குமரிக்கண்டம்ன்றதை விட நான் வந்து கடல் கொண்ட தென்னாடு, தென்புலத்தார் உங்களுக்கு தெரியும். தென்புலத்தார்ன்றது தெற்கு பக்கத்தில் வாழ்ந்த மக்கள், அதாவது மறைந்த முன்னோர்கள். ஸோ அந்த இதை நாங்கள் இப்போ வந்து நிறைய துறை சார்ந்த மக்களை பயன்படுத்துகிறோம், மீனவரை பயன்படுத்துகிறோம், மைன்ஸ் சார்ந்தவங்களை பயன்படுத்துகிறோம், ஜியாலஜிக்கல் ஸ்டடி பயன்படுத்துகிறோம் பண்ணி இப்போ இருக்கின்றது நம்பிக்கையை கொண்டு வந்துட்டோம். அதுக்கான இடங்கள் கூட இப்போ தொல்லியல் ஆய்வுக்கான முயற்சிகள் நடந்துட்டுருக்கு.
இப்போ நிறைய அறிஞர்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா தமிழர்கள் வந்து முன்னோர்கள் வழிபாடு இருந்தவங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ சிவபெருமான் முருகன் எல்லாமே முன்னோர்கள்னு சொல்கிறாங்களே, அது உங்களுடைய கருத்து என்ன? இருக்குது. இப்போ நான் என்னோடய அப்பா அம்மா படத்தை வழங்குறேன்ல மேலே, இப்போ இருக்குது. சிவனே கூட வந்து நீங்கள் ஏன் அடியார்கனாருடைய உரையில் இறைநாக பொருள் உரையில் சிவனை வந்து உங்களுக்கு வந்து ஒரு முதல் சங்கத்தை உருவாக்குறவனா 12 வருஷம் முன்னாடி முதல் சங்கத்தை உருவாக்கினவனாவும் 2ஆம் சங்கம் 3ஆம் சங்கம் இருந்தோம் பதிவு பண்ணுறப்ப அந்த பாண்டிய நாட்டுடைய தலைவனாகவே சிவனை தானே கொண்டு வராங்க. பாண்டிய மன்னனுடைய முதல் மன்னனாக இலக்கியத்தில் கூறப்படுவது சிவன். அப்போ சிவன்றது என்னென்னா சிவம்ன்றது வேறு, சிவன்றது சிவம்ன்றது ருத்ரா, நெருப்பு, வெப்பம், ஒரு வெப்பத்தின் அடிப்படையில் உருவானது. அதுக்கப்புறம் அதுக்கு தொன்ம கதைகள் நிறைய கொண்டு வராங்க. தென்னாடுடைய சிவனை போட்டி எந்நாட்டோருக்கு இறைவான் போட்டி கொண்டு வராங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இந்த சிவன் கடல்கோள் வந்து புலம்பெயர்ந்த மக்கள் வந்து தன்னுடைய இறைவனை எல்லா இடத்துக்கும் தான் கொண்டு போகிறாங்க. அப்போ இந்த விஷயத்தில் வந்து சிவன் வந்து ஒரு முதல் மருதல் நாகரிகத்தை இன்னைக்கு கூட போரூரில் அந்த நெல் வயலுக்கு சிவனை தான் கொண்டு வராங்க. அதுமாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிவன் வந்து அது முருகன் பார்த்திங்கன்னா முருக வழிபாடு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆப்கானிஸ்தானில் இருக்குது, துர்கிஸ்தானில் இருக்குது. அங்கே முருகான்ற ஒரு ஆறு இருக்குது. அங்கெல்லாம் அவங்களாம் இஸ்லாமியராக மாறி இருக்காங்க. பலுச்சின்ற மக்களுக்கு வந்து மிருகாப் தான் சொல்லுவாங்க, இந்த முருகான்றது. அதே மாதிரி இங்கே ஆந்திராவில் தமிழேரன்னு ஒரு ஆறு இருக்குது. இதில் டான்சானியாவில் வந்து மலகரசின்னு ஆறு ஓடுது. உங்களுக்கு ஆமூர்னு ஒரு ஆறு வந்து சைபீரியா ரஷ்யா பார்டரில் ஓடுது. அப்போ இது எல்லாமே வந்து ஒரு 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 நாகரிகத்தை கற்றுக்கிட்டவங்க அந்த நாகரிகத்தை ஒழுங்கு கொண்டு போகிறாங்க. நெல் நாகரிகம் வந்து என்ன தான் நீங்கள் இது வரைக்கும் வரலாற்று அடிப்படையில் சீனான்னு சொன்னால் கூட அந்த நெல்லை முறைப்பட்டுனது நம்ம தானே. நீங்கள் பழனி செப்பேடுன்னு ஒன்று இருக்குது, நீங்கள் பாருங்கள் 1600 ஒரு டூப்ளிகேட் செப்பேடை வந்து எடுத்து வெளியிடுறேன், அது இப்போ அருமையாக கிடச்சிது. பழனி செப்பேடில் நெல் பற்றி அவ்வளோ நெல் வகைகள், அவ்வளோ நெல்லுக்கு உழுதுகள். நம்ம அணியில் தொல்லியல் தென்புலத்தால் துளசிந்தரன் ஐயா இருக்காங்க, அவங்க 42 உழுகடிகள் வரலாற்றை பதிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாமல் நம்ம வரலாறை பற்றி எப்படி பேச முடியும்? இப்போது தமிழர்கள் வந்து நிறைய வணிகம் பண்ணியிருக்கிறாங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க. தமிழர்கள் தான் வணிகத்தில் சிறந்து விளங்குறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமையை பார்த்துக்கிட்டோம்னா தமிழர்கள் கொஞ்சம் மங்கி இருக்க அப்படின்னு பார்க்கப்படுது இந்த வணிகத்தில். இல்லை, நீங்கள் ஆங்கிலம் நிறைய இடத்துல பரவி இருக்கு, தமிழ் அந்த அளவுக்கு பாருங்கள். இதெல்லாம் அந்த காலத்துலேயே எழுதுன புக்கு. பழனி இவர் நம்ம மயிலை சீனி வெங்கடசமையெல்லாம் நிறைய எழுதியிருக்காங்க, நரசையாலாம் நிறைய எழுதியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு சமயத்தில் நீங்கள் வந்து ஆட்சி முறையில் தான் இருக்குங்க. ஆங்கில ஆட்சி வந்து ஆங்கில கல்வி கொடுத்தாங்க, ஆங்கில கல்வியில் தமிழுக்கு வரலாறு இல்லைன்ற மாதிரியான ஒரு பிரமையை உருவாக்குனாங்க. ஆனால் நமக்கு வரலாறு உலகம் முழுக்க இருக்குது. இல்லாமல் நீங்கள் எப்படி சீனா காங்ஸில் தமிழ் கல்வெட்டு எப்படி கிடைக்கும்? இல்லாமல் நீங்கள் தாய்லாந்தில் எப்படி பெரும்பதன் கல்லுன்ற ஒரு தங்க உரைகள் கிடைக்கும்? ஓமனில் எப்படி பானை ஓட்டில் எழுத்து கிடைக்கும்? எப்படி ஈஜிப்டில் எப்படி பானை ஓட்டில் கிடைக்கும்? என்னோட கேள்வின்னா அத்தனை இடத்துல இருந்திருக்காங்களே, அப்போ உங்களோட வலிமை குன்றதுக்கு என்ன காரணம் அந்த காலத்தில்? எப்போ வந்து ஒருத்தனுக்கு வந்து தான் எல்லாம் தெரிஞ்சவன்ற எண்ணம் வருமோ அப்போ வலிமை கொண்டோம். என்றைக்குமே உயரத்தில் இருந்தவனும் கிடையாது, பள்ளத்தில் இருந்தவனும் கிடையாது. அது ஒரு சுழற்சி மாறிட்டு தான் இருக்கும். அப்போ இவங்க வரலாறு இழக்கிறேன். ஒன்றும் இல்லை, சின்ன உதாரணம். 13ஆம் நூற்றாண்டில் மதுரையில் ஒரு பிரச்சனை, அண்ணன் தம்பிக்கு பிரச்சனை. சுந்தரபாணி கதை இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு ஏன் மாணிக்கப்பூர் கூப்பிட்டு வரணும்? மாணிக்கப்பூர் வந்தவர் என்ன பண்ணார்? எல்லாத்தையும் அழைச்சி தானே போனார். இந்த பங்காளி சண்டை வந்து தமிழகத்தில் ஆரம்பத்துலேருந்து இருக்குது. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஆதிச்சநல்லூர் எடுத்துக்கோங்க. ஆதிச்சநல்லூர் இப்போ 110 ஏக்கரில் 3200 சதுர மீட்டர் தான் ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பண்ணவங்க ரேண்டமில் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. அலெக்சாண்டர் ரீலாம் வந்து தோண்டி எடுத்துகிட்டு அப்போல்லாம் முறைப்படுத்தப்பட்ட தொழில் துறை கிடையாது. 1945 அரிக்கமேட்டில் மேரிடைம் வீலரும் ஐயப்பனும் சேர்ந்து தான் ஒரு முறைப்படியான தொழிலை கொண்டு வராங்க. அப்போ இந்த காலத்துக்கு அப்புறம் இப்போ வந்து இடுகாடு சுடுகாடு பிரச்சனை இருக்குது. இது படிக்கணும்னா இப்போ கூட நம்ம நண்பர் வந்து அருண் ஒரு கேள்வி கேட்டார். அவர் என்ன கேட்டார்னா, இந்த இடுகாடு சுடுகாடு பற்றிலாம் என்ன இருக்குது, நமக்கு என்ன இருக்குது? இப்போ பொருந்தலில் ஒரு மாதிரியான இடுகாடு இருக்குது, இங்கே ஆய்ச்சியில் ஒரு மாதிரி இடுகாடு இருக்குன்றப்ப அங்கே வச்சுருக்கிறாங்க. நீங்கள் மணிமேகலை படிங்க. மணிமேகலை தர்க்கம்ன்ற ஒரு முறையில் ஒரு எல்லாம் சொல்லுவாங்க. இடுகாடு சுடுகாடு எல்லாம் இருந்தது. இடுகாடு என்னன்றால் ஒரு குடும்பமாக வாழ்ந்தவன் தன்னுடைய குடும்ப அடையாளத்துக்காக தன்னுடைய வயல்வெளியில் இறந்தவங்களை புதைப்பாங்க அவங்களோட இடத்துல. ஆமாம், இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுடைய 10 தலைமுறைக்கான ஒரு சொத்து இருக்குது, 20 தலைமுறை சொத்து ஒரு 5 ஏக்கர் வயல் இருக்குன்னா அந்த 5 ஏக்கர் வயலுடைய ஓரத்தில் தான் உங்கள் உறவினர்கள்லாம் இறந்து போய் அவங்களுடைய இடுகாடு இருக்கும். எரிக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் நகர வளர்ச்சிக்கு இடுகாட்டை தோண்டி எடுத்து வீடு கட்டுறாங்களா? அப்போ கிடையாது. இப்போ இதில் வந்து இதுதான் வந்து சொத்தாக இருந்தது. இப்போ நீங்கள் ஒரு இடம் வாங்க போகிறீங்கன்னா இது கருணாவுடைய முன்னோர் சொத்து, கருணாவுடைய தாத்தா சொத்து, கருணாவுடைய கொழுதாத்தா சொத்து, எள்ளுதாத்தா சொத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ அது இல்லை.
அதுமாரி இந்த சுடுகாடு முறை ஏன் வந்ததுன்னா, நீங்கள் ஆற்றங்கரை நாகரிகத்தில் பரவனாங்கள்ல கேரவான மக்கள், அந்த அனாதைகளாக தெரிஞ்சாங்கல்ல, அவன் இறந்து போனால் அங்கேயே எரிச்சிடுவான். ஆனால் அந்த எரிக்கிறத ஏன் தமிழர்கள் தடுத்தாங்கன்னா, அந்த எரிக்கையில் ஒரு மெய்யியல் சாத்திரத்தை கண்டாங்க. எரிச்சுன்னா அந்த அணு புதுசாக பிறக்கிற குழந்தைங்க போய் அதே குணத்தை உள்ளவனை உருவாக்குது. அதனால் மறுபிறப்பு வேணான்றதுக்காக நம்ம இடுகாட்டில் அவங்களுக்கு தேவையான வசதிகளை வச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க முதுமக்கள் தலையெல்லாம் சின்ன விளக்கு இருக்கும், அந்த உணவை வச்சு அவங்கள சில பேர் ரொம்ப நோய்வாய்ப்பட்டவங்களையும் உள்ளே வச்சு வச்சுருவாங்க. இப்போ இந்த முறையும் நம்மகிட்ட இருந்தது. இது என்னென்னா, இது குடும்ப முறையில் இருந்ததால் இந்த முறை இருந்தது. அவங்க குடும்ப முறை இல்லாதால அவங்க அந்த முறை இருந்தது. அதாவது உங்களுக்கு உலகத்திலேயே பழங்குடிகள் பல நாட்டில் இருந்தாங்க. இப்போ கூட கனடாவில் இருக்காங்க, இப்போ கூட ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. அப்படி உலகம் முழுக்க இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் கூட பழங்குடிகள் ஒரு 26 பழங்குடிகள் அரசு சொன்ன பழங்குடிகள் இருக்காங்க. இப்போ இவங்களுடைய வாழ்வியல் முறையும் நாகரிக முறையில் வாழ்ந்த முறைக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ இதுதான் சொல்லணும். இப்போ பொருந்தல் உடைய முறை, பொருந்தலில் கிடைக்கக்கூடிய கற்களை வச்சு அங்கே இருக்க இடுகாடு அமைஞ்சது. ஆதிச்சனில் இருக்க சரளை கற்களை அடிப்பிச்சு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல புதைக்கிறாங்க, அந்த இடம் அழியுது, தாமிரபரணி ஆற்றங்கரையில் அழியுது. ஒரு பல வருஷம் கழிச்சு மறுபடியும் குடியிருக்கிறாங்க. எப்படி தனுஷ்கோடியில் 64 ஊரை அழிச்சது, இப்போ மறுபடியும் போய் அங்கே மக்கள் வாழ்கிறாங்க. அப்போ அது 3 ஒரே இடத்துல 3 சுடுகாடு இருக்குது, இடுகாடு இருக்குது. ஒரே இடத்துல 3 அடுக்கு இடுகாடு இருக்குது. அப்போ என்னென்னா, அவன் ஒரு இடத்த பழக்கமாக வச்சுருக்கான். கிழக்கில் பள்ளம் இருந்தால் கிழக்கில் தான் பள்ளம் இருக்கும், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ இந்த அடிப்படையிலையும் நம்ம வரலாறு பார்க்கலாம். ராமதேவர் அவர் அரபிக்கு பகுதிக்கு போயிட்டு வந்ததாக சொல்கிறாங்க. அவருக்கு யாக்கோப்புன்னு ஒரு பேர் கூட இருக்குது. சித்தர்கள் எழுத்துநிலை நல்லா இப்போ கவனித்து பார்க்குறப்ப சித்தர்கள் எழுத்துநிலை சங்க இலக்கிய காலத்தில் இல்லை. நம்ம சொல்கிறது மூப்பு காலம். எந்த காலம் சொல்லுங்கள்? வாலி சூரியன் உதிக்கிற இடத்துலலாம் போய் சூரியன் கும்பிட்டு வந்தான் சொன்னப்போ நான் நம்பலை. சித்தர்கள் அப்போ இன்னமும் இருக்கிறாங்க. இப்போ ஆசீவகம் தான் சமணம் அப்படின்னு ஒரு பரவலான பேச்சு